அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உருது காயிதாவுடைய இன்னும் ஒரு பகுதியோடு உங்களை சந்திப்பதை ஏற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். இங்கே நான் ஆரம்பத்தில் வாசிக்கின்றேன். பச்சா, சச்சா, நன்னா, முல்லா, சில்லா, தில்லி, சக்கி, चुट्टी, पट्टू, चुल्लू, पत्थर, अल्लड, इज्जत, नुक्कड़, भद्दे, भुट्टे, लिखे। क्या नेक बच्चा है, बाप का सच्चा है, सबकी इज्जत करता है। दिल्ली बड़ा शहर है, चिल्ला कर न बोल, मुल्ला जी से सबक पढ़ो। पट्टू का कोट बुनवा लो, चुल्लू से पानी न पियो, चक्की का पत्थर बहुत भारी है, जुमे को छुट्टी होती है। क्या नन्हा सा लड़का चला आता है, इस नुक्कड़ पर ठहरो, मैं टोकरी में भुट्टे लाता हूँ, तुम बद्दे से हर्फ लिखते हो। अल्लड पने की बात न करो, किस्मत के लिखे को कौन मिटा सके। இந்த ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில அல்பாஸ் சொற்கள், இவைகள் அனைத்திலையுமே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஷத்து செய்யப்பட்டு இருக்கின்றது. பச்சா, சச்சா, நன்னா என்று சத்து செய்யப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் பச்சா பிள்ளை, சிறு பிள்ளைக்கு நாங்கள் பச்சா என்று சொல்வோம், சின்ன பிள்ளை. அதுவும் ஆண் பிள்ளை, அதனுடைய பன்மை பச்சே என்று வரும். அடுத்தது சச்சா. சச்சா உண்மையாளன், உண்மையாளர்கள் என்று கூறும் பொழுது சச்சே என்று கூறுவோம். நன்னா சின்னஞ்சிறு பையன், நன்னா என்று சொன்னால் சின்னஞ்சிறு பையன், நன்னா, அதனுடைய பன்மை நன்னே. முல்லா அறிவாளி, முல்லா அறிவாளி. சில்லா முன் பாய்ந்து, சில்லா முன்னே பாய்ந்து. தில்லி அதாவது தில்லி நகரம், தில்லி. சக்கி திருகைக்கல், சக்கி திருகைக்கல். சுட்டி, சுட்டி விடுமுறை, சுட்டி என்றால் விடுமுறை. பட்டு பட்டு அதாவது பட்டு துணி, அதற்கு நாம் பட்டு பட்டு என்று கூறுவோம். சுல்லு சிரங்கை, சுல்லு என்றால் சிரங்கை. பத்தர் கல்லு, பத்தர் கல்லு, பாறை, அதற்கு நாம் பத்தர் என்று சொல்லுவோம். அல்லட் சிறுதனமான, சின்ன பிள்ளை தனமான, அல்லட். இஸ்ஸத், இஸ்ஸத் கண்ணியம், இஸ்ஸத் கண்ணியம். நுக்கட் மூளை, அதாவது வீட்டினுடைய மற்றும் சில கட்டிடங்களுடைய மூளை, அதற்கு நாம் நுக்கட் என்று சொல்வோம். பத்தே, பத்தே அழகற்ற, பத்தே அழகற்ற. புட்டே கட்டுகள், புட்டே என்றால் கட்டுகள், கீரை கட்டுகள், அதற்கு நாம் புட்டே என்று சொல்வோம். லிக்கே எழுதினார்கள், லிக்கா உடைய பன்மைத்தான் லிக்கே, எழுதினார்கள், அதாவது இறந்த காலம் லிக்கே. இப்பொழுது இந்த வார்த்தைக்குரிய வசனங்களை நாங்கள் பார்ப்போம். கியா நேக் பச்சா ஹே, கியா நேக் பச்சா ஹே, எவ்வளவு நல்ல பையனாக இருக்கிறான். கியா எவ்வளவு, நேக் பச்சா ஹே நல்ல பையனாக இருக்கிறான். பாத் கா சச்சா ஹே, பாத் கா சச்சா ஹே பேச்சில் உண்மையானவனாக இருக்கிறான். பாத் கா பேச்சில் சச்சா ஹே உண்மையாளனாக இருக்கிறான். சபுக்கி இஸ்ஸத் கர்த்தா ஹே, சபுக்கி அனைவருக்கும் இஸ்ஸத் கர்த்தா ஹே கண்ணியம் செலுத்துகிறான், அனைவருக்கும் கண்ணியம் செலுத்துகிறான். இந்த இஸ்ஸத் என்ற வார்த்தை பெண்பாலாக முஅன்னஸாக இருக்கிறதன் காரணமாக இஸாஃபத்துடைய அடையாளம் கி என்று வந்திருக்கிறது. தில்லி படா ஷஹர் ஹே, தில்லி பெரிய நகரமாகும். தில்லி
बड़ा शहर है दिल्ली பெரிய நகரமா சில்லாக்கர் நபோல் முன்பாய்ந்து பேசாதே முன்பாய்ந்து பேசாதே அதாவது யார் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிலர்கள் இடையில் வந்து பேசுவதற்கும் அவ்வாறு கூறலாம் சில்லாக்கர் நபோல் முன்பாய்ந்து பேசாதே முல்லாஜிசே அறிவாளியிடம் இருந்து முல்லாஜிசே அறிவாளியிடம் இருந்து சபக் படுகோ பாடம் படியுங்கள் சபக் படுகோ பாடம் படியுங்கள் பட்டு கா கோட் புன்வாலோ பட்டு கோட்டை செய்து கொள்ளுங்கள் அதாவது பட்டு துணியினால் கோட் செய்து கொள்ளுங்கள் நாம் அணியக்கூடிய கோட் அதனைத்தான் இங்கே சொல்கிறார்கள் பட்டு கா கோட் புன்வாலோ பட்டினால் கோட் செய்து கொள்ளுங்கள் அதாவது பின்னிக் கொள்ளுங்கள் என்றும் புன்வாலோக்கு கூறலாம் புன்வாலோ பின்னிக் கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் சுல்லூசே பானி நபியோ சிறங்கையினால் தண்ணீர் அருந்த வேண்டாம் சுல்லூசே சிறங்கையினால் பானி தண்ணீர் நபியோ அருந்த வேண்டாம் சக்கி கா பத்தர் திருகை கல்லு சக்கி கா பத்தர்னா திருகை கல்லு बहुत भारी है மிகவும் பாரமாக இருக்கிறது சக்கி கா பத்தர் बहुत भारी है திருகை கல்லு மிக பாரமாக இருக்கிறது ஜுமே கோ சுட்டி ஹோதி ஹே ஜுமாவுக்கு அதாவது ஜுமா உடைய நாளில் சுட்டி ஹோதி ஹே விடுமுறை ஏற்படுகிறது விடுமுறை உண்டாகிறது क्या नन्हा सा लड़का चला आता है क्या नन्हा सा लड़का चला आता है எப்படி சின்னஞ்சிறு பையன் நடந்து வருகின்றான் எப்படி சின்னஞ்சிறு பையன் நடந்து வருகின்றான் இஸ் நுக்கட் பர் ठहरो இந்த மூலையிலே நில்லுங்கள் ठहरोனா நில்லுங்கள் இஸ் நுக்கட் பர் இந்த மூலையிலே பர் தனியாக வரும் பொழுது மீது என்ற கருத்து இந்த இடத்துல லே என்ற கருத்து இஸ் நுக்கட் பர் ठहरो இந்த மூலையிலே நில்லுங்கள் மே டோக்ரி மே நான் கூடையிலே டோக்ரி என்றால் கூடை மே என்றால் லே மை நான் டோக்ரி மே கூடையிலே புட்டே லாத்தா ஹூ கீரை கட்டுகளை கொண்டு வருகிறேன் புட்டே லாத்தாஹு லாத்தாஹு என்றது நிகழ்காலம் புட்டே லாத்தாஹு நான் கூடையிலே கீரை கட்டுகளை கொண்டு வருகிறேன் தும் நீங்கள் பத்தே சே அழகற்ற ஹர்ஃப் லிக்தே ஹோ எழுத்துக்களை எழுதுகிறீர்கள் தும் நீங்கள் பத்தே சே அழகற்ற ஹர்ஃப் லிக்தே ஹோ எழுத்து எழுதுகிறீர்கள் நீங்கள் அழகற்ற எழுத்து எழுதுகிறீர்கள் அல்லட் பனே கி பாத் ந கரோ சிறுபிள்ளைத்தனமான பேச்சு பேச வேண்டாம் அல்லட் பனே சிறுபிராயத்தின் கி பாத் பேச்சு ந கரோ பேச வேண்டாம் அல்லட் பனே கி பாத் ந கரோ சிறுபிள்ளைத்தனமான பேச்சு பேச வேண்டாம் கிஸ்மத் கே லிக்கே கோ விதியில் எழுதியதை கிஸ்மத் கே லிக்கே கோ விதியில் எழுதியதை கோன் மிட்டா சக்கே யாரால் அழிக்க முடியும் விதியில் எழுதியதை யாரால் அழிக்க முடியும் எனவே விதியில் எழுதியதை நல்ல அமல்களின் மூலமாக அழிக்க முடியும் தான தர்மங்களின் மூலமாக அழிக்க முடியும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அழிக்க முடியும் சமூகத்துல நல்ல முறையில நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல பண்புகளின் மூலமாக அழிக்க முடியும் என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது எங்களை விதியில் மோசமானவர்களாக எழுதப்பட்டு இருந்தாலும் கூட நல்ல செயல்களின் காரணமாக அல்லாஹ் விதியை மாற்றி அமைப்பான் சுவன பாதையை திறந்து கொள்ளும் எனவே மற்றும் ஒரு பாடத்துல சந்திப்போம் அல்லாஹ் ஹாஃபிஸ் ah